கார்த்திக் காணாமல் போன அந்த இரவு அவன் அண்ணன் அருண் ஒரு மர்மமான டைரி கண்டுபிடித்தான். அந்த டைரிக்குள் இருந்த சின்னங்கள் ஒரு கதை அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. அருண்க்கு தனியாக சுமக்க முடியாத சுமை. அவன் நண்பர்கள் மாயா, தீபக்கை அழைத்தான். மூவரும் சேர்ந்து அந்த டைரிக்குள் இருந்த குறிகளை பின்தொடர தொடங்கினார்கள். ஒரு பக்கம் மட்டும் அவங்க கவனத்தை கவர்ந்தது. ஒரு வரைபடம். அதில் சிவப்பு மயிலே ஒரு சின்னம். அந்த சின்னம் காட்டிய இடம் யாரும் செல்லாத பழைய ஃபேக்டரி. அந்த மூன்று நண்பர்கள் அருண், மாயா, தீபக் அந்த வரைபடம் காட்டிய ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்தார்கள். வெளியே பார்த்தால் காலியானது போல, ஆனா அந்த சுவர்களுக்குள் உயிரோடு இருந்த இருள். அவர்கள் மெதுவாக உள்ளே நுழைந்தார்கள். தூசியில் மூழ்கிய இயந்திரங்கள், சிதறிய பேப்பர்ஸ், உடைந்த கண்ணாடிகள். ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு விசித்திரமான சத்தம், யாரோ மூச்சு விடுற மாதிரி. மாயாவோட கண்கள் சுவரில் பட்டது. அங்கே கார்த்திக்கின் காணாமல் போன நாள் போலே அதே சின்னம் பிரகாசித்தது. அந்த சின்னத்துக்கு கீழே ஒரு இரத்தத்தின் தடயம். தீபக் அந்த தடயத்தை பின்தொடர்ந்தான். அது ஒரு பழைய கதவுக்கு கொண்டு சென்றது. அந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது? பயமா அல்லது உண்மையா? அந்த கதவை அருண் தள்ளி திறந்த அந்த நொடியிலேயே ஒரு குரல் முழங்கியது. திரும்பி போங்க, இல்லனா நீங்களும் மறைந்து போவீங்க. மூவலும் அதிர்ச்சியால் அங்கேயே நின்று விட்டார்கள்.